இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு வருத்தம். ஒரு டேரக்டர், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் விலகி போகாதீங்க. பேசுகிறவன் அவன் எங்கே இருக்கான்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த உலகம் உங்களை தான் பார்க்கும். ஸோ அதனால் சொல்லணும்னு தோணுது சொன்னேன். பராசக்தி அப்படிங்கிற ஒரு டிஎம்கே ப்ரமோஷனை எடுத்து வச்சிங்க, எதுக்கப்புறமாச்சும் நல்ல கண்டென்ட்டை கொடுங்க. ஆனால் சூரரை போற்று இறுதி சுற்றெல்லாம் பாட்டு இந்த அம்மா எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷத்தின் உச்சம். தமிழ் சினிமா அந்த நேரத்தில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரியும். ஒரு சில தோல்விகள்லாம் அவ்வளோதான் இருந்துச்சு. சூரரை போற்று வந்தப்பெல்லாம் அவ்வளோ தூரம் தூக்கி கொண்டாடினாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு தராசு மாதிரி இங்கிட்டும் போகக்கூடாது அங்கிட்டும் போகக்கூடாது, நடுநிலையாக கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொது வழியில் புழங்குறோம் அப்படிங்கிற வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ ஏதோ எனக்கு தோணுன வரை நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. டாடா பை பை, see you in the next video.